எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிறுதானிய குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு கொண்டக்கடலை 1 கப், பச்சைப்பயிர் 1 கப், ராஜ்மா 1 கப், வெங்காயம் 4, தக்காளி 4, உருளைக்கிழங்கு 4, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி கொஞ்சமாக, பட்டை, கிராம்பு, கல்பாசி. இது இல்லாமல் நம்ம ஒரு பேஸ்ட்டு செய்யணும். அதுக்கு தேவையான ஐட்டம்: மிளகு 3 ஸ்பூன், ஜீரகம் 3 ஸ்பூன், வரமல்லி 5 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், தேங்காய் 1 கப், பொடிசாக அரைச்ச முந்திரி 5 ஸ்பூன், பொட்டுக்கடலை 5 ஸ்பூன், கடலை 5 ஸ்பூன். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கருப்பு கொண்டக்கடலை, ராஜ்மா, பச்சைப்பயிறு இதெல்லாம் ஒரு கப் எடுத்து தனித்தனியாக ஊற வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு முன்னாடி. 8 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு குக்கரில் இது 3யும் போட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பும் 1 கப் ஃபுல்லாக தண்ணியும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாக எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 4 தக்காளி, 4 வெங்காயம், உருளைக்கிழங்கு 2, பச்சை மிளகா 5 இதெல்லாம் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ் கண்டினியூஸாக நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கர்லேருந்து 5 விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப், ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கடுகு, ஜீரகம், சோம்பு இது 3யும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அது கூடவே வரமல்லி 5 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இப்போது குண்டூர் மிளகா 15 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது அது கூடவே முந்திரி நல்லா தூளாக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தேங்காயும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் கண்டினியூஸாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு தக்காளியில் நல்லா வதங்கினோன்னே அது கூடவே நிலக்கடலை 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு அது கூடவே பொட்டுக்கடலை 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு 10 நிமிஷம் அடுப்பிலே வச்சுருங்க. நடுவில் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அதை நல்லா ஆற வைங்க. ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. 3 மினிட்ஸ் கண்டினியூஸாக அரைங்க. இப்போது குக்கரில் விசில் அடங்கிருச்சான்னு பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தாளிப்பு போடணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் போட்டுட்டு அது நல்லா பொரியிற வரை வெயிட் பண்ணுங்கள். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம குருமாவில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். மேலெல்லாம் தெரிக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை இன்னொரு தடவை கொதிக்க விட போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் அடிக்கடி கிண்டிக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, நம்ம சிறுதானிய குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். ஓகே, பாய். பாய் டாட்டா.